இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். இயேசு பார்வையற்றோரை குணமாக்க முன் அவர்களின் தேவையை மட்டும் பார்க்கவில்லை. முதலில் அவர்களின் உள் மனதிலுள்ள விசுவாசத்தை பார்த்தார். நீங்கள் என்னை நம்புகிறீர்களா என்ற கேள்வியை பார்வை பெற விரும்பியவருக்கு மட்டுமல்ல, இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். ஏனெனில் ஆண்டவர் செய்கிற செயல்களின் அளவு நாம் கேட்கும் வார்த்தைகளால் அல்ல, நாம் வைத்துள்ள விசுவாசத்தின் ஆழத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட நாம் அவர் மீது முழுமையான நம்பிக்கையோடு வர வேண்டும். வெளிப்படையான பார்வையை காட்டிலும் உள்ளத்தின் பார்வை முக்கியம். குருடர்களுக்கு கண்கள் திறந்தது போல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஆன்மீக கண்கள் திறக்கப்படுகின்றன. நாமும் பல நேரங்களில் குருடர்கள் போலவே இருக்கிறோம். பயம், கவலை, தோல்வி, பாவம் ஆகியவை நம்முடைய பார்வையை மறைக்கின்றன. அந்த சமயத்தில் சூழ்நிலை மாற வேண்டும் என்று மட்டும் ஜெபிக்காமல், என் விசுவாசம் உண்மையா, உறுதியானதா என்று நம்மையே நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் உடனே எல்லாவற்றையும் மாற்றாவிட்டாலும் நம் விசுவாசத்தின்படி நம்மை உள்ளிருந்து மாற்றுவார். எனவே நாம் ஆண்டவரை நம்புகிறோமா அல்லது அவருடைய செயல்களை மட்டும் நம்புகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையான விசுவாசம் இருந்தால் அவர் நம் வாழ்க்கையில் அவசியமான மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வருவார் என்பதை நம்புகிறீங்களா? அவரை நம்பியவர்கள் நிச்சயம் பலன் பெறுவார்கள். ஆமேன்.